யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இடைநிறுத்தப்பட்ட இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகளை எதிர்வரும் 21ஆம் தேதி மீள ஆரம்பிப்பதாக சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது செம்மணி மனித புதைகுழியில் இருந்து இதுவரைக்கும் 65 எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என்றும், தடயவியல் அகழ்வாய்வு தளம் 1 63 எண்பு தொகுதிகளும், தடயவியல் அகழ்வாய்வு தளம் 2 2 எண்பு தொகுதிகளும் என்று மொத்தமாக 65 எண்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன என்றும் நீதவான் மன்றில் வெளிப்படுத்தினார். இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்பான இடைக்கால அறிக்கையையும், நீல நிற புத்தக பையுடன் மீட்கப்பட்ட சிறுவனின் எண்பு தொகுதி என சந்தேகிக்கப்படும் எண்பு தொகுதி தொடர்பான அறிக்கையை மன்றில் சமர்ப்பிக்குமாறு மன்று அறிவித்திருந்த நிலையில் சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையாவினுடைய அறிக்கையும், தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவினுடைய அறிக்கையும் மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டன.